அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக இபிஎஸ் உடன் பியூஷ் கோயல் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகிறார். விவரங்களை சொல்லுங்க. பாஜக சார்பில் தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்ட பிறகு முதல் முறையாக இன்று சென்னைக்கு பயணம் மேற்கொள்கின்றார். ஒரு நாள் பயணமாக சென்னை வரக்கூடிய பியூஷ் கோயல் இன்று காலை பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகின்றார். அதன் பிறகு தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய அதிமுகவோடு பேச்சுவார்த்தையிலே பியூஷ் கோயல் அவர்கள் ஈடுபட இருக்கின்றார். அதன்படி சென்னை எம்ஆர்டி நகரில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் நட்சத்திர விடுதியிலே இந்த சந்திப்பு நிகழ இருக்கின்றது. பிற்பகல் 1 மணி அளவிலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பை மேற்கொள்கின்றார். அந்த சந்திப்பின் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எத்தனை இடங்களில் போட்டியிடுவது என்பது தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக அது அமையும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். 234 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட தமிழகத்திலே அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்பது குறித்தும் பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான விருப்பத்தையும் பாஜகவின் தேசிய தலைமையின் சார்பில் பியூஷ் கோயல் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் வலியுறுத்த இருக்கின்றார். நேரடியாக பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்பவை பாஜகவிற்கு மட்டுமான தொகுதிகளா அல்லது ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கும் சேர்த்து பாஜக தொகுதிகளை பெற்று அந்த தொகுதிகளை அந்த கட்சிகளுக்கு வழங்குமா என்பது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையிலே முக்கியமான அந்த விஷயங்கள் இடம்பெற இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பாஜகவின் தேசிய தலைமை தமிழகத்திலே திமுக எதிர்ப்பு உணர்வுடன் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் அது குறித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த ஆலோசனை நடத்த இருக்கின்றார். பிற்பகல் 1 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பின் மூலமாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட தமிழகத்தின் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் எத்தனை சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது தொடர்பான தொகுதி பங்கீடு குறித்த முதல்கட்ட பேச்சுவார்த்தையாக இது அமையும் என்று 2 கட்சியினரும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.